வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது சிலாவிசம் A to Z பார்ட் 3. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரீசெண்டாக என்னென்ன சம்ஸ்லாம் வருதோ எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். டிஃபிகல்ட்டான கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாசிபிலிட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பாசிபிலிட்டி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே IBPS கைடோட லிங்க் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. சரி, சிலாவிசமில் ரீசெண்டாக வந்து ஆல் கேன் நெவர் பி, சம் கேன் நெவர் பி, some are definitely not be, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மூணு விஷயத்துக்கும் நீங்கள் அந்த சம் நாட்டுன்ற ஒன்று தான் செக் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், A B C E இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் E can never be B இப்படி கேட்குறாங்கன்னா ஆல் கேன் நெவர் பி, இங்கே பாருங்களேன், கேன் நெவர் பி அப்படின்ற ஒரு வேர்டை பார்த்துட்டாலே நம்ம சம் நாட் செக் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் மனசுக்குள்ளேயே இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சம் நாட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஆல் கேன் நெவர் பி, சம் கேன் நெவர் பின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அப்போ கேன் நெவர் பி, ஆல் இ கேன் நெவர் பின்னு வருதுன்னா சம் பார்ட் ஆஃப் இ இஸ் நாட் பீன்னு செக் பண்ணணும். புரிஞ்சா? சம் நாட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஆல் கேன் நெவர் பி, சம் கேன் நெவர் பி. இதை பார்த்துக்கங்க. சம்மையா டெஃபினெட்லி நாட் பீன்றது உங்களை குழப்பறதுக்காண்டி கொடுக்குது. டெஃபினட்டை விட்டுரு, நார்மலாக சம்மையா நாட் பீன்னு பார்த்தா போதும். டெஃபினட்டாக பார்க்க தேவையில்லை, சம்மையா நாட் பீன்னு பாரு. அடுத்து அட்லீஸ்ட் சம்மையார்பி வந்து உன்னை குழப்பறதுக்காண்டி கொடுக்குது. அட்லீஸ்ட்டை விட்டுரு, சம்மையார்பி பாரு. புரிஞ்சா? பாசிபிலிட்டி கிடையாது, டெஃபினட் கன்க்ளூஷன். அடுத்து பாசிபிலிட்டியில் போனால் ஆல் ஏஆர் பீயிங் பி இஸ் அ பாசிபிலிட்டி, பீயிங்கை விட்டுரு, ஆல் ஏஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டியான்னு பாரு. புரிஞ்சா சொல்கிறது? அடுத்து ஆல் ஏ கேன் பி பி, ஆல் ஏ மே பி பி, கேன் பி மே பினா பாசிபிலிட்டி. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறேன்? ஆல் ஏஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டின்னு செக் பண்ண போகிறோம். இதுலேயும் ஆல் ஏஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டியான்னு செக் பண்ண போகிறோம். புரிஞ்சா மக்களை? இன்னொரு விஷயம், கேன் நெவர் பீன்றது சம் நாட்டு, கேன் பீன்றது பாசிபிலிட்டி. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கிளியரா? கேன் நெவர் பீன்றது சம் நாட்டு, கேன் பீன்றது பாசிபிலிட்டி. சரியா? நான் மக்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். சிலாவிசம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எவன் ஒருத்தன் சிலாவிசமில் குழம்பி போகிறான் தெரியுதா? நிறையா வெப்சைட்டுகளில் போய் நான் வித்தியாசமாக ஹை லெவலில் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த 3 வேரியபிளில் சம்மெல்லாம் எடுப்பாங்க. சரியா? சம்மையார் பி விச் ஆல்சோ சி, இஃப் சம்மையார் பி இஸ் நெய்தர் ஏ நார் பி, இந்த மாதிரி வித்தியாசமான கன்க்ளூஷன்லாம் வந்து வரப்போகிறது இல்லை பேங்கிங்கில். சரியா? ஆதி காலத்தில் வந்தது, இப்போ எந்த எக்ஸாம்லையும் கேட்கல. ஸோ நீட்டாக ஒரே ஒரு குவான்டிஃபையர் இருக்கணும், 2 வேரியபிள் இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டினாக சால்வ் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஸ்டின் தான் ஸ்கிப் பண்ணு. அதுக்குள்ளே போகாமல் நீ இதை மட்டும் சால்வ் பண்ணி பார்த்தாலே நீ சிலாவிசமில் தெளிவாயிருவேன். சரியா? அதுக்குள்ளே போகிறனால வித்தியாசமான வெப்சைட்டில் சால்வ் பண்ணுறனால தான் எல்லாருமே சிலாவிசம் குழப்பறதுக்கு காரணமே. நீட்டாக ஒரே ஒரு குவான்டிஃபையர் 2 வேரியபிள், இப்போ ஒரு குவான்டிஃபையர் 2 வேரியபிள், இந்த மாதிரி கொஸ்டினாக எடுத்து சால்வ் பண்ணுங்க. புரிஞ்சா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆல் நோக்கான கீவேர்ட்ஸ். மெனி ஏ இஸ் பி அப்படின்னா, இப்போ பாருங்களேன், மெனி ஏ இஸ் பி அப்படின்னா இந்த மெனிக்கு பதிலாக சம்மை ரீப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். சம் ஏ இஸ் பி. புரிஞ்சா? அது மாதிரி ஃபியூ ஏ இஸ் பினா சம் ஏ இஸ் பி, ஜென்ரலி ஏ இஸ் பினா சம் ஏ இஸ் பி. இந்த வேர்டுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அது பதிலாக சம் போடணும். இந்த வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா அது பதிலாக ஆல் போடணும். இந்த நன் ஆஃப் த வேர்டு வந்துச்சுன்னா அது பதிலாக நோ போடணும். சில வெப்சைட்டுகள்லாம் 0 to 99% கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நான் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினை பார்த்ததே கிடையாதுங்க. 0 to 99% இருக்கா, 20% ஆஃப் ஏ இஸ் பி அப்படின்னு வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் என் வாழ்க்கையில் எக்ஸாமில் இன்னும் நான் எழுதலை. 1.5 வருஷமாக எழுதுறேன், நான் எழுதலை. சரியா? வெப்சைட்டுகளில் வரும். வெப்சைட்டில் வந்து உங்களை குழப்பி விடுறதுக்காடியே தான் வச்சிருப்பாங்க கொஸ்டினே. அதை பார்த்து தான் நீங்கள் சிலாவிசம் குழம்பி போகிறது. ஃபஸ்ட்டு சிலாவிசம் ஈஸி லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். அந்த ஈஸி லெவல்னா என்னன்னா, ஒரே ஒரு குவான்டிஃபையர், சம்மு, ஆளு, நோ, சம் நாட், இதாக இருக்க போது 2 லெட்டர் இருக்க போகுது. இந்த மாதிரி கொஸ்டினாக எடுத்து சால்வ் பண்ண உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்து குழம்பிக்காது. சரியா? ஸ்ட்ராங்காகணும், பேசிக்கான விஷயம் சால்வ் பண்ணும். கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சார் ஸ்டேட்மெண்ட்லேயே சம் நாட் வந்தால் என்ன சார் பண்ணணும்? இங்கே பாருங்கள், எக்ஸாமில் ரீசெண்டாக இந்த கன்க்ளூஷன்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போகணும், விகாரமாலாம் பார்க்காதீங்க. சரி, ஸ்டேட்மெண்ட்லேயே சம் நாட்டு, ஸ்டேட்மெண்ட்லேயே ஒன்லிலாம் வந்தால் என்ன பண்ணுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பார்த்துருவோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்லேயே சம் நாட் வந்தால் என்ன பண்ணுறது? இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சம்மையார் நாட் பி அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்படியே அதில் பார்த்துருக்க விஷயத்த நான் அப்படியே பண்ண போகிறேன். என்னன்னா, சம் ஏன்னு போட்டிருக்காங்களா, ஃபஸ்ட்டு ஏவை போட்டுருறேன். என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க? சம் ஏ. இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பார்ட் ஆஃப் ஏ தான். கரெக்டாக இந்த சர்க்கிள் வந்து சம் பார்ட் ஆஃப் ஏ, அது நாட் கண்டிஷன் வித்
என்னவா இருக்கணுமா? பிஆர் இருக்கும். இதுதான் சம் நாட் டயக்ராம், சிம்பிள். ஸோ சம்மையார் நாட் பின்னு ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இப்படி தான் பார்க்க போகிறீங்க. சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து என்னது, நாட் பி அப்படின்னு பார்க்க போகிறீங்க. கிளியரா? இப்போது ஏயிலிருந்து பிக்கு தான் ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும், சம்மையார் நாட் பின்னு சொல்லி. பியிலிருந்து ஏக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. புரிஞ்சா நான் சொல்கிறது? பியிலிருந்து ஏக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. புரிஞ்சா? அதனால தான் இந்த மாதிரி டயக்ராம் போடணும். வெப்சைட்டில் எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா? இப்படி போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க வெப்சைட்டில். ஸோ இதனால் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். நோ பி இஸ் ஏன்னு கேட்குறாங்கன்னா நீ எக்ஸாமில் போடுற பதட்டத்தில் இந்த லைன் போய் இங்கே அட்டாக் ஆகுதுடா, நோ பி இஸ் ஏ கரெக்டான்னு சொல்லிடுவீங்க. புரிஞ்சா? ஸோ இந்த டயக்ராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? இந்த இடத்த திடீர்னு நீங்கள் ஏயும் பியுமே நோ கண்டிஷனில் இருக்குன்னு நினச்சிருவீங்க. நோ கண்டிஷனில் இல்லை, சம் பார்ட் ஆஃப் ஏ தான் வந்து நோ கண்டிஷனில் இருக்குது, ஆல் பார்ட்டும் நீங்கள் நோ கண்டிஷனில் இருக்குன்னு நினச்சிருவீங்க இந்த டயக்ராம் போடும் போது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கங்க இதை மட்டும். ஸ்டேட்மெண்ட்டில் சம் நாட் வந்தால் இப்படி தான் டயக்ராம் போகணும். இது வந்து சம் பார்ட் ஆஃப் ஏ. புரிஞ்சா? இது சம் பார்ட் ஆஃப் ஏ தான். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல நான் சீன் போடுறேன். சம் சி ஆர் நாட் ஏன்னு கேட்டால் சியிலிருந்து ஏக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. ஸோ தப்பு அது. புரிஞ்சா? இதே நம்ம இந்த டயக்ராம் போகும்போது டமால் நீங்கள் பாட்டு கரெக்டுன்னு போட்டு விட்டுருவீங்க. சம் பார்ட் ஆஃப் சி வந்து நாட் போய் 7 அடிக்குதையா அப்படின்னு கரெக்டுன்னு போட்டுருவீங்க. 7 அடிக்கல, கொஞ்சம் 7 தான் அடிக்குது. அதனால தான் இப்படி டயக்ராம் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா ஸ்டேட்மெண்ட்லேயே ஒன்லி வருதுன்னா என்ன பண்ணுறது? ஒன்லி ஏ இஸ் பி இப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒன்லியை ஆளுன்னு மாற்றிக்கங்க. இந்த ஃபஸ்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டையும் ரிவர்ஸ் பண்ணிக்கங்க. புரிஞ்சா? இந்த பி இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த ஏயை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. இவ்வளோ தான். ஒன்லி ஏ இஸ் பினா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம், ஆளை மாற்றிட்டு ஆல் பிஆர்ஏன்னு தான் நீங்கள் டயக்ராமே ஃபார்ம் பண்ணுறீங்க. இதுதான் ஒன்லி ஏ இஸ் பிக்கு அர்த்தமே. நிறைய இதில் ஒன்லி ஒன்லின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்லினா ஒன்லின்றதை ஆல்னு மாற்றிடணும், ஆல் ஏ இஸ் பியை வந்து அந்த பிஏயை ரிவர்ஸ் பண்ணி மாற்றி எழுதிக்கணும், ஆல் பிஆர்ஏன்னு மாற்றிக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஒன்லி கன்க்ளூஷன். ஸோ சிலாயிசம் வீடியோ நான் முடிச்சிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ரிவர்ஸ் சிலாயிசம் அப்புறம் நியூபர்ட் அண்ட் சிலாயிசம் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் கொண்டு வரேன். இதுவரை வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துருங்க. பேசிக் வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 2 பாசிபிலிட்டி வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 3 தான் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர சம். பார்ட் 4 ஹை லெவல் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கமெண்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ கொண்டு வரேன். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.